தப்லீக் ஜமாத் சம்பந்தமாக தெளிவுபடுத்தவும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்துடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கைக்குரிய விளக்கம் மிக தவறான ஒரு சூஃபித்துவ விளக்கம் கொடுக்கப்படுறதான் அந்த ஜமாத்துடைய பேசிக்கான தவறு. அந்த தவறு மிக பிரதானமானது. அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவுக்கு இறைவனை கொண்டே அன்றி வேறு எதுவும் எனது இறைவனை கொண்டே அன்றி எதுவும் நடப்பதில்லை, எல்லாமே இறைவனால் தான் நடக்கிறது என்ற தஃசீரை கொடுக்குறாங்க. எல்லாமே இறைவனால் நடக்கிறன்றது அத்தீத், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வரதுக்கு அதை நம்பினா போதுமானு கேட்டால் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது இறைவனை எப்படியெல்லாம் நம்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் நம்புற சம்பந்தமான கலிமா இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் பேசிக்காக ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வருவதற்கு எப்படி இறைவனை அடிப்படையாக நம்ப வேண்டும் என்ற கலிமா தான். வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தை அவர் சொல்லி நம்பிறதா லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அவங்களுடைய தஃசீர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அல்லாஹ்வால் ஆகிறது, அதுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் எங்களை காப்பாற்றுறான், அல்லாஹ் தான் எங்களை மன்னிக்க செய்றான், அல்லாஹ் தான் எங்களை உயிர்ப்பிக்கிறான். இவ்வளவு நம்பினா ஒருத்தர் முஸ்லிம்டா இந்த நம்பிக்கை வந்து மக்கத்து காவிர்கள்ட்டையும் இருந்துச்சு. அது சரியான நம்பிக்கை தான், அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் அடுத்த நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கும், என்ன வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது, பசுவை வணங்கக்கூடாது, அவுலியாக்களை வணங்கக்கூடாது இப்படின்னு சேர்த்து சொல்ல வேண்டி வரதெல்லாம். அதனால அந்த சப்ஜெக்ட் என்ன செய்றாங்க, அதை சொல்லாம எல்லாமே அல்லாஹ்வால் நடக்கிறது என்பதை தஃசீர் என்ற மாதிரி என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதுதான் சூஃபித்துவ தஃசீர். இது சம்பந்தமாக இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்று சொல்ற அந்த தொடர் உரையில 3வது பாகத்தில் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த உறவுகளே, நேர்களே, நண்பர்களே, இங்கு சகோதரர் முஜாஹித் ரசீன் அவர்கள் தப்லீக் ஜமாத்தில் விடக்கூடிய தவறு என்ற தலைப்பில் சில தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் 4-5 தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் முதலாவதாக மிக தவறான ஆபத்தான ஒரு விளக்கம்தான் கலிமாவுக்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய விளக்கம். அதாவது இந்த சூஃபித்துவமான விளக்கம் என்று சொல்கிறார். சூஃபித்துவமான விளக்கம் என்று சொல்லிட்டு அது என்ன விளக்கம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இறைவனை கொண்டே அன்றி எதுவும் நடப்பதில்லை, எல்லாமே இறைவனை கொண்டு தான் நடக்குது, எல்லாமே இறைவனாலேயே எல்லாம் நடக்குது என்ற தஃசீரை கொடுக்கப்படுற விஷயம். அடுத்து அவரே தொடர்ந்து சொல்கிறத பார்க்குறோம். எல்லாமே இறைவனை கொண்டு தான் நடக்குது என்பது உறுதி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்று சொல்கிறாரு. ஒருவர் இஸ்லாத்துக்குள் வருவதற்கு அதை மட்டும் நம்பினா போதாது என்று சொல்லிக்கொண்டு வரார். இதுதான் அவருடைய முதலாக குற்றச்சாட்டு. அதாவது என்ன பிரச்சனைண்டா, முதலாவதாக ஒரு சிந்தனையை, ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாடை மறுக்கிறதுக்கு அல்லது விமர்சிப்பதற்கு அது சம்பந்தமான முழுமையான தெளிவு அவர்கிட்ட இருக்கணும். இருந்தால்தான் அதை விமர்சிக்கலாம். முதலாவது, இப்போ தப்லீக் ஜமாத்துடைய விடயங்கள் சம்பந்தமாக முழுமையாக தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் ஒரு நாளும் இப்படியான விமர்சனம் அவரிடமிருந்து வந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அறகுறையாக தப்லீக் ஜமாத்தை கேள்விப்பட்டுட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. இதில் உள்ள விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இல்லை, முதலாவதாக அவர் சொன்ன அந்த விஷயமைக்குத்தானே, அதாவது கலிமாவுக்கு உரிய பொருளாக விளக்க சொல்லக்குள்ள யாரும் இதை கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வரக்குள்ள லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறல்ல எல்லாம் அல்லாஹ் கொண்டு தான் நடக்கும், அல்லாஹ் இல்லாமல் ஒன்று நடக்காது என்று இவர் இங்கே சொன்ன மாதிரி யாரும் ஜமாத்தில் உள்ள போராக்கள் யாரையாவது இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இப்படி சொல்லி எடுக்கிறல்ல. பொதுவாகவே இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வாரார் என்றால் அவரை எடுக்கக்குள்ள இஸ்லாத்துக்குள்ளால் அழைச்சி உள்ளுக்கு வரக்குள்ள அவருக்கு பொதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்து யார் சொன்னாலும் சொல்வார்கள், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை என்றதான் அழகாக சொல்லுவாங்க. மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் இறுதி திருத்தூதருமாகுவார்கள் என்று சொல்லி கொடுப்பாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனைண்டா இவர் விட்ட பிரச்சனையில், இப்போ கலிமாவை இந்த கலிமா சொன்னால் முஸ்லீம் ஆக மாட்டார்கள் என்றது அவருடைய நிலப்பாடு. ஏனெண்டா கலிமாவை சொல்லிட்டு உள்ள விக்கிரகங்களோட எல்லா பேரையும் சொல்லி இதால் ஒன்று நடக்காது அதால் ஒன்று நடக்காது எல்லா பேரையும் சொல்லி முடிச்சுட்டு இதால் வணங்க இயலாது அவங்கள வணங்க தகுதியிலன்னு எல்லாம் சொல்லணும். இதுக்கு முதலாவது காரணம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்குள்ள இந்த அரபு இலக்கணத்துக்குள்ளாலே அந்த விளக்கத்தை லேசாக எடுத்துடலாம். அதை பார்த்தோம்னா உதாரணமாக
இந்த லா என்ற சொல்லுக்கு லா என்று வந்தாலே இதுக்கு அரபில் சொல்கிறது லா அத்தப்ரியா இல்லாட்டி லா நாஃபியான்னு சொல்கிறது. நாஃபியான்னு சொன்னால் ஒரு இனம், அந்த இனத்தையே அடியோட இல்லாமலாக்குற அந்த கருத்தை தான் லா என்பது தரும். உதாரணமாக லா ரஜுலுன் ஃபித்தாரி என்று சொன்னால் வீட்டில் ஒரு ஆள் இல்லை என்ற கருத்து வரும். அப்போ எத்தனை பேர் தான் இருக்கலாம் அந்த வீட்டுக்குள்ளால்? 2 பேர் இருக்கலாம், 2-3 பேர் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் லா ரஜுல ஃபித்தார் என்றால் வீட்டுக்குள்ளால் ஒரு ஆளும் ஒருவர் கூட இல்லை, ஒரு கூட இல்லை அப்படின்னா ரஜுலுன்னா மனிதர். அப்போ மனித இனம் 8 கோடி மக்களில் ஒரு ஆளும் இந்த வீட்டுக்குள்ளால் இல்லைன்ற அந்த மனித இனத்தை அடியோட வெளியேற்ற சொல் தான் இந்த லா என்றது. அப்போ லா ரஜுலன்ற ஒரு ஆளும் இல்லை. இன்னும் உதாரணத்தை பார்ப்போம். லா மாலுன் லி ஜெய்தின், ஜெய்திடத்தில் பொருள் இல்லை, பணம் இல்லைன்னு நான் சொல்லுவோம். ஆனால் லா மால லி ஜெய்தின்டா ஜெய்திடத்தில் எந்த வகையான பணம் பொருள் என்று சொல்கிறதுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் முழுமையாக உள்ளடக்கி அடியோடு ஒன்றுமே இல்லை என்ற கருத்து அந்த இடத்துல வரும். அதே போல் இந்த இடத்துல லா இலாஹ, இப்போ இலாஹுன், லா இலாஹுன் என்றா வணங்குவதற்கு தகுதியானவன் இல்லை என்ற கருத்து வரும். ஆனால் வந்த சொல் என்ன? லா இலாஹ, வணங்குவதற்கு தகுதியான எந்த ஒரு கடவுளும் இல்லை, எந்த ஒரு ஆண்டவனும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான எந்த தெய்வமும் இல்லை என்றது அடியோடு இல்லாமல் ஆக்கிட்டான். அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரன்னு சொல்கிறேன். எனவே ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி சொன்னால் தானாக முஸ்லீம் ஆயிடுவார். அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப்ட போய் சொன்னது என்ன? நீங்கள் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுங்கள், அஷ்ஹத் லக பிஹா இந்தல்லாஹ், நான் உங்கள்கிட்ட அல்லாஹ்வுக்கு முன்னால் அதுக்கு சாட்சி சொல்ல நான் வாரேன்னு சொன்னாங்க. சரி, வேறு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தரை விரட்டி கொண்டு போகிற நேரம் அவர் கலிமா சொல்கிறாரு, கொண்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க எப்படி நீங்கள் கொள்ளுவீங்கன்னு சொல்லி திருப்பி கேட்டாங்க. இது சம்மந்தமாக நிறைய இருக்குது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற ஒருத்தர் சொன்னால் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் தாராளமாக முஸ்லீமாகிடுவார். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை வணங்க மாட்டேன் இதை வணங்க மாட்டேன்னு எந்த பேரையுமே சொல்ல தேவையில்லை. நாங்கள் சொன்ன பேர், சொல்லாத பேர், தெரிஞ்ச தெய்வங்கள், தெரியாத தெய்வங்கள், எல்லா தெய்வமும் இந்த இலாஹ் என்ற வார்த்தைக்குள்ளா உள்ளடங்கி அந்த லாவின் மூலமாக அது இல்லாமலாக்கப்பட்டு அங்கால இல்லல்லான்னு வரக்குள்ள அல்லாஹுவை தவிர என்ற சொல் மூலமாக மற்ற எல்லாம் வழியால் போயிடும். எனவே இவர் சொன்னது கலிமாவுக்கு சொன்ன விளக்கம் முற்று முழுதான பிழையான விளக்கம். இப்பொழுது நாங்கள் எப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோமோ, எப்படி இஸ்லாத்துக்கு வாராக்களை வழிகாட்டுறோமோ அதில் அந்த முறை தான் சரியான முறை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வெறும் ஒரு அடிப்படை ஒன்றும் இல்லாத ஒரு தடுமாற்றமான நிலையத்தான் அவருடைய பேச்சை நான் உணர்கிறோம். அடுத்தது எங்களோட லா இலாஹ இல்லை தான் சொல்லக்குள்ள லா இலாஹ இல்லைதான்னு சொல்ல கருத்தில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வணங்குவதற்கு தகுதியானவன் சொல்லுவோம். நான் லா மஅபூத பிஹக்கின் ஃபில் வுஜூத் இல்லல்லாஹ். அப்போ வணங்குவதற்கு தகுதியானவன் என்றாலே எந்த ஆண்டவன் இருந்தாலும் தெய்வம் இருந்தாலும் கடவுள் இருந்தாலும் தகுதி என்ற ஒரு விடயம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்குது. வணங்குவதற்கு தகுதியானவன் ரெண்டே நாங்கள் சொல்லித்தான் இதை சொல்கிறோம். அதுக்குள்ளால் அல்லாஹ்வுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயம் நான் விரிவாக பேசலை. எனவே தப்லீகில் போகிற ஆக்கள் கலிமாவில் பேசிக்கில் பிளவுறான்னு சொல்லிட்டு சூஃபித்துவ விளக்கம் என்ற மேலதிகமாக ஒன்று சேர்த்திக்கிறாரு. ஒட்டு மொத்தத்தில் அவருக்கு சூஃபித்துவம் என்றா என்னென்னு தெரியாது, கலிமாவுக்கு பொருள் என்னென்னு தெரியாது,
ஒரு இஸ்லாத்துக்கு எடுப்பதாக இருந்தால் அந்த முறையும் கூட தெரியாத மாதிரி தான் விளங்குது இந்த பேச்சோட அடிப்படையை வச்சு பார்த்தா. எனவே இஸ்லாத்துக்கு ஒருவர் எடுக்கிறது மிக லேசி. கலிமாவை சொல்லி கொடுத்தா இஸ்லாத்துக்கு வந்துடுவார். இந்த கருத்தில் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாதுண்டா தானாக இஸ்லாத்துக்கு வந்துடுவார் அவர். எனவே மிக தெளிவாக லேசாக இருக்குது. தப்லீகுடைய ஜமாத்தில் கலிமாவுடைய அர்த்தமே இதுதான் சொல்லிக் கொடுக்குறல்ல, எல்லாருக்கும் அந்த அர்த்தம் நல்லா தெரியும். அது போக மேலதிகமாக அல்லாஹு தாலா இந்த குர்ஆனில் தெளிவாக இந்த பகுதியை பேசியிருக்கிறான். பல வசனங்கள் அதெல்லாம் சொல்லிக்கொண்டு நேரம் போயிடும். லா இலாஹன்னு சொல்லக்குள்ள எல்லாமே ஆகிறதெல்லாம் அல்லாஹ்வை கொண்டு தான். படைக்கக்கூடியவன் அல்லாஹ், ஹயாத்தாக்குறவன் அல்லாஹ், மௌத்த தாரவன் அல்லாஹ், ரிஸ்க தாரவன் அல்லாஹ் என்று எல்லாமே அல்லாஹ் கொண்டு தான் என்றது உள்ள விடயம். அவரும் அதில் சொல்கிறார் தானே, நீங்கள் தானாக அவர் சொல்கிறாரு எல்லாம் அல்லாஹ் கொண்டு தான் ஆகுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, அதுதான் உண்மை என்று அவரே சொல்லிடுறார். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கருத்தையும் சொல்லிக் கொடுத்து அதோடைய உள்ளக அர்த்தத்தையும் குர்ஆன் சுன்னார் அடிப்படையில் உள்ளதைத்தான் சொல்கிறாங்க தவிர அது இல்லாமல் வேறு ஒரு விளக்கத்தை எங்கேயுமே கொண்டு வரல. சூஃபித்துவ விளக்கம் என்ற ஒரு தலைப்பு மிக பிழையானது. இது தெளிவாக கலிமாவுக்கு உள்ள விளக்கம்தான். அதே நேரத்தில் தசவுஃப் என்றது, சூஃபித்துவம் என்றது இஸ்லாத்தில் முறையாக அழகாக உள்ள பண்பாடு அஹ்லாக்கு உட பகுதிக்கு தான் சூஃபித்துவம் என்று சொல்கிறது. அது தனித்தலைப்பு, அது இப்போ நாங்கள் எடுக்கல. ஏன்னா இதையும் போட்டு எல்லாம் ஒன்றடியாக போட்டு பின்னி இருக்கிறாரு. எனவே தப்லீக் ஜமாத்தில் சொல்கிற கலிமாவும் சொல்கிற விளக்கம் சொல்கிற கருத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிற முறை எதுலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. குறிப்பாக தப்லீக் ஜமாத் போய் இஸ்லாத்துக்கு எடுக்கிற லாக்களை அவங்க சீர்திருத்தத்துக்கு போவாங்க. போன இடங்களில் அந்த மஹல்லாவாசிகளை பள்ளியோடு இணைப்பார்கள். அது இல்லாமல் காஃபிர்களை கொண்டு வந்து நீங்கள்லாம் பள்ளிக்கு வாங்கப்பா இஸ்லாத்துக்கு எடுக்கணும், யாரும் இஸ்லாத்துக்கு எடுக்க வேலை பார்க்குறது இல்லை. அவங்க பொதுவாக அந்தந்த மஹல்லாவில் மக்களை பள்ளியோடு இணைத்து அல்லாவோடு இணைக்கிற வேலை தான் பார்ப்பாங்களே தவிர இஸ்லாத்துக்கு எடுக்கிற அந்த அடிப்படையை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு கிடையாது தப்லீகுடைய அமைப்பு. அடுத்ததாக 2ஆம் கேள்விக்குரிய விஷயத்தை அடுத்த பார்ப்போம். தவாவை அணுகின்ற முறை டோட்டலாக சூஃபித்துவ முறையில் என்ன செய்றாங்க? சூஃபித்துவ முறையில் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவா முறைகள் எல்லாவற்றுக்கும் மார்க்க ரீதியான ஒரு கிரேடை கொடுத்து செய்றாங்க. உதாரணமாக ஒருவர் வீக்லி புதன்கிழமை நான் மார்க்க வகுப்பு நடத்துறேன் என்று சொன்னா அது பிழை இல்லை. ஆனா புதன்கிழமையுடைய மார்க்க வகுப்பு எப்படி சிறந்தது தெரியுமா? அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லிக்கிறான், ஹதீஸ்ல எப்படி சொல்லிக்கிறான், அது பிழை. நாங்க மாசம் ஒரு இஜ்திமா நடத்துறோம் சொன்னா அது பிழை இல்லை. மாதம் நடக்கிற இஜ்திமாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சிறப்பு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா அது பிழை. அங்க நடக்கிறதா 3 நாள் நம்ம தவா பிரச்சாரத்துல போறோம்னா நாங்க பிழைன்னு சொல்லல. 3 நாள் போறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து 3 வரக்கூடிய எல்லா குர்ஆன் ஹதீஸையும் ஆதாரமா காட்டினா இது பிதஅத்ன்றோம். இதே 3 நாளைக்கு அப்படி ஒரு சிறப்பு யார் சொன்னது? எனவே இந்த 3 நாள் போற ஜமாத் 2 நாள்ல முடிச்சிட்டு வந்தா பெரிய பாவம் செஞ்ச மாதிரி நினைக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. நினைட்டா 4 மாதத்தை என்ற மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 40 நாளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 40 நாள் 30 அல்ல 40 ஆக்கினது. அடுத்து 40 வயசு 40 ஹதீஸ் 40 வரக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்து அதை அந்த அதுக்கு சிறப்பை ஏற்றுவது தான் இங்க பிரச்சனை. 40 நாள் நம்ம தவா போறோம் பிரச்சாரம் செஞ்சுட்டு வரோம், ஊரெல்லாம் தெரிஞ்சு வேலைகளை சொல்லிட்டு வரோம்னு சொன்னால் அங்க அந்த 40 நாள் என்பதில் பிழைகள் இல்லை, இங்க தான் பிரச்சனைகள் இருக்கு. இப்படி எல்லாவற்றுக்கும் அதாவது தாலி ஃபதாயில் அமால் என்ற புக் இருக்குது. இந்த புக்கை படிச்சு அதோட விளக்கங்களை சொல்றேன்னா அப்ப பிழை இல்லை. ஃபதாயில் அமால் புத்தகம் அடிப்படையில் நல்ல செய்திகளை அடக்கிய நூலாக இருந்தால் ஆனா அந்த நூலுக்கு என்ன செய்வாங்க சொன்னா ஒரு நாள் 10 முறை வாசிங்க, 8 முறை வாசிங்க, உங்களோட உள்ள மலரும், உங்களோட ஸ்கூல் புள்ள பேக்குள்ள போட்டு அனுப்புவாங்க எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு அந்த நூல் பரக்கத்து. நினைக்கிட்டா இப்படி செய்யறது இருக்குது. குர்ஆன் தர்ஜுமா வாசிக்காது விட்டாலும் ஃபதாயில் அமால் வாசிக்கணும் என்கிற இது கூட தான் சூஃபித்துவ வழிமுறை என்றது. இந்த முறைகளை அவர்கள் அணுகுவதற்கு இரண்டாவதாக தாவாவை அணுகும் முறை டோட்டலாக சூஃபித்துவம் என்று சொல்லிக்கொண்டு வரார். உண்மையில் சகோதரர் ரசீன் அவர்களுக்கு முஜாஹித் ரஜின் அவர்களுக்கு இந்த சூஃபித்துவம் என்றால் என்னென்று தெரியாத ஒரு பிரச்சனையும் இன்னும் இருக்குது. ஆனால் 3 நாள் 40 நாள் 10 நாள் என்றெல்லாம் போய் வரக்குள்ள இவருடைய சகோதரர் முஜாஹித் ரஜினுடைய சிந்தனையில் தப்லீகுடைய உழைப்பு சம்பந்தமான பிழையான தப்பான ஒரு விளக்கம் தான் பதிவு இருக்குது. அந்த தப்பான மனப்பதிவால் தான் அவர் பேசி கொண்டிருக்கிறாரே தவிர யதார்த்தம் இப்படி இல்லை. அதாவது ஒரு 3 நாள் போகலாம், போன இடத்துல இன்னொருத்தருக்கு அவசியமான தேவை இருக்குது, 2 நாளில் வரணும் 1 நாளில் வரணும்ன்றா அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அதை அமைச்சு கொண்டு போய் வந்துருக்கிறாங்க. 40 நாள் போகிறாங்க, அது நேரத்து 4 மாதம், 40 நாள் போனாங்க 10 நாளில் 20 நாள் திரும்பி வாரது, 4 மாதம் போனாங்க 2 மாதத்துக்கு வாரது, 2 மாதமாக வேலை எல்லாம் முறையாக நடந்து கொண்டு இருக்குது. இதை இடையில் வந்தால் பெரிய குற்றத்தை செஞ்சிட்டாரு, பாவத்தை செஞ்சிட்டாரு, தண்டனை உண்டாயிரும் இது என்ற சிந்தனை எல்லாம் இவர் சொல்கிற மாதிரி ஒன்றுமே அங்கே இல்லை.
அடிப்படையில் புனிதமான தாவத்துடைய வேலைக்கு வேலை செய்யலாம், தாராளமாக செய்யலாம், போகலாம், வரலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இந்த 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 ஆதாரங்கள் அடிப்படையில் இது இப்படி இந்த எல்லா 3 ஒன்றா சேர்த்து 3க்கு ஆதாரம், 40 எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 40க்கு ஆதாரம் இப்படி காட்டுற முறையை சொல்கிறாரு. உண்மையில் ஆதாரம் இல்லாத ஒன்றை ஆதாரமாக காட்டி சொல்வதுன்றது அது யார் சொன்னாலும் தவறுன்றதில் வேறுபட்ட கருத்தில் இடமில்லை. அதாவது எந்த ஆயத்தை எந்த ஹதீஸினூடாக ஆதாரம் எடுக்க இயலாதோ அதை கொண்டு வந்து தங்களோட வேலைக்கு ஆதாரமாக காட்டுறது பிழை, தப்பு, தவறு, சில நேரம் வழிகேடுன்றதில் இரண்டு கருத்துகளுக்கு இடம்பாடு கிடையாது. உதாரணமாக இதே சகோதரர் முஜாஹிதீனுக்கு மறுப்பாக சகோதரர் அப்துல் ராசிக் பேசக்குள்ள அந்த குரானில் கண்ட வீடு கண்ட எல்லா வீடையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு வீடு கட்டினா நன்மை கிடைக்கும்ன்றது ஆதாரம் காட்டினார். அந்த ஆதாரத்துக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்க இல்லை. இதே போல் ஒவ்வொருத்தரும் தாங்க செய்கிற வேலைக்கு குரான் ஹதீஸ்லேருந்து ஒன்றை கண்டுட்டு ஆதாரம் காட்டினால் அது பிழைன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் புனிதமான தாவத்துடைய வேலைக்கு இது இவர்கள் சொல்கிற அமைப்பில் இல்லாமல் தாராளமாக செய்யலாம், போகலாம், மக்கள் அல்லாம் பக்கம் அழைக்கலாம்ன்றதுக்கு தாராளமாக ஆதாரம் இருக்கிறதால அந்த அமைப்பில் செஞ்சுட்டு வரோம். ஆனால் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுற அந்த முறையில் தவத்துடைய வேலை செய்யப்படுறது இல்லை. அது அழகாக, முறையாக, சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்குறோன். அடுத்ததாக 3வது ஒரு விஷயம் விமர்சனம் வச்சிருக்கிறாரு, ஃபதாயில் ஆமாலுடைய விஷயத்தை. அதாவது இந்த அமல்களின் சிறப்பு ஒன்று இருக்குது. அது சம்பந்தமாகவும் அவரிடத்துல தப்பான ஒரு மனப்பதிவு இருக்குது. என்னென்னா ஒரு நாளைக்கு 10 முறை வாசிங்கோ இல்லாட்டி 8 முறை வாசிங்கன்றது, ஸ்கூல் புக்கில் கொடுத்து அனுப்புறது, இந்த பேக்கில் போட்டு அனுப்புறது என்றெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொண்டு வராரு. உண்மையில் ஒவ்வொரு விஷயத்தை நான் பார்க்கக்குள்ள தாவத்துடைய வேலை சம்பந்தமாக இவர் முழுமையான விளக்கம் இல்லாமல், ஃபதாயில் ஆமால் சம்பந்தமாக கூட முழுமையான விளக்கம் அவருக்கு இல்லாமல் அது சம்பந்தமாக விமர்சிக்க வந்த ஒரு விஷயம் ஒன்று விளங்குது. எனவே நான் விமர்சிக்கிறதுக்கு முன்னால் முழுமையாக ஒன்று அறிஞ்சு கொண்டு தான் விமர்சிக்க தயாராக வேண்டும். ஃபதாயில் ஆமால் சம்பந்தமாக பேசக்குள்ள அவர் சொல்கிறார் என்னென்னா, சரியான முறையாக எழுதப்பட்டிருந்தால் சரி என்று வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு. உண்மையில் ஃபதாயில் ஆமால் எழுதினவர் அதாவது பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையான சில விடயங்களை மையப்படுத்தி எழுதின விஷயம் கிதாப் தான் ஃபதாயில் ஆமால்ன்றது. அவரும் அதை உலமாக்களுக்காக வேண்டிய இல்லை, பெரிய பெரிய உலமாக்கள் மேல்மட்டம் படித்தவர்களுக்காக வேண்டிய என்ற அமைப்பில் அதை எழுதலை. அதை ஒவ்வொரு தராதரமான ஆக்களுக்கு ஒவ்வொரு முறை எழுதியிருக்கிறாரு. சாதாரண மக்களுக்கு எழுதினது வேறையாக இருக்குது. அதே நேரத்தில் புகாரிக்கு எழுதினது அல் அபுவாபு வ தராஜிம் லி சஹி அல் புகாரி, சஹி புகாரிக்குரிய அபுவாபு வ தராஜிம் அங்கே அதுக்கு எழுதியிருக்கிறாரு. அவுஜசுல் மசாலிக் இலா மோத்தா மாலிக்னு எழுதியிருக்கிறாரு. மோத்தா மாலிக்குரிய இந்த இது விரிவாக இது அவுஜசுல் மசாலிக் எழுதியிருக்கிறாரு. அல் கௌகப் துர்ரி அலா ஜாமி திருமதிக்கு விளக்கம். இப்படி பதில் மஜ்ஹூத் பி ஹல்லி சுனை அபிதாவுத் என்று அபுதாவுதுக்கு விளக்கம். இப்படி பெரும்பெரும் கிரந்தங்களுக்கெல்லாம் மாஷா அல்லாண்டு விளக்கம் எழுதினவர். இந்த ஃபதாயில் ஆமால் அந்த 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 தரத்தில் கொண்டு எழுதாமல் சாதாரண மக்கள் தொழுகைக்காக வேண்டி வர வேண்டியது அமைப்பு, பள்ளியிலேருந்து தொடர்பு இல்லாதாக்களை பள்ளியோடு சேர்க்கணும், அல்லாவுடைய ஞாபகம் இல்லாதாக்களுக்கு அந்த ஞாபகம் வரக்கூடிய அமைப்பில் ஹதீஸ்கள் எல்லாம் திக்ருள்ள ஹதீஸெல்லாம் ஒன்றா சேர்த்து கலிமா சம்பந்தமாக தனி கிதாபாக எழுதி கலிமாவுடைய சிறப்பு ரெண்டு வேறையாக தொகுத்தார். அதுக்கப்புறம் தொழுகை சம்பந்தமாக தொழுகை விடுற ஆக்கள் தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி தொழுகை எழுதினார். அதே மாதிரி இல்மு மார்க்க அறிவு தேவையான விஷயங்களை கற்றுக்கொள்றதுக்கு விஷயமாக இந்த இல்மு திக்கருடைய பகுதியை வேறு எழுதினார். திக்கரையும் சேர்த்துக்கொண்டு அதோட சேர்த்து திக்கருடைய விஷயங்களை முழுமையாக சேர்த்து அதை எழுதினார். அடுத்தது அந்த அஹ்லாக்குடைய பகுதி, இக்ராமுல் முஸ்லிமின் என்ற பகுதி, அந்த பகுதியை வேறு எழுதினார். அது இஹ்லாஸ் என்ற அந்த மன தூய்மை என்ற விஷயம், இஹ்லாஸ் என்ற விஷயம் சம்பந்தமாக வேறு எழுதினார். இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதாக ஃபதாயில் ஆமால இமாம் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அமைச்சாங்க. எனவே அதில் அவங்க எழுதக்குள்ள ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சஹீஹான ஹதீஸை சேர்த்த அதே நேரத்தில் தயீஃபான ஹதீஸையும் அமல் செய்யலாம் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாத்தையும் கூட அந்த அப்படியான ஹதீஸ்களையும் அதில் சேர்த்துருக்கிறார்கள். அது இல்லாமல்
ஃபதாயில் ஆமால் அதில் வந்து இன்னொரு விஷயம் குறிப்பிட வந்த விஷயம் என்னென்றால் குர்ஆனுடைய விஷயம். குர்ஆனுடைய சிறப்புண்டு வேறு இருக்குது. அதனால தான் ஜமாத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு குர்ஆனில் ஒரு 10 சூறா பாடமாக கொண்ட ஆசை வரும். குர்ஆனை தொடர்ந்து ஓதணும்ன்ற ஆசை வரும். அது இல்லாமல் அதில் உருவாகினாக்க இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எண்ணிலடங்காத ஹாபிதுமார்கள் உலமாக்கள் உருவாகிருக்கிறாங்க. ஏனென்றால் உலகத்தில் ஃபதாயில் ஆமால் எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு பெரிய மாற்றங்கள் உண்டாக்கி எங்கே போனாலும் மதரசாக்கள் உலமாக்கள் ஹாபித்மார்கள் அவருடைய உருவாக்கத்துக்கு பின்னால் இந்த ஃபதாயில் ஆமாலுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். எனவே குர்ஆனை ஓத வேண்டாம், ஃபதாயில் ஆமால் வாச்சா கூட நன்மைண்டு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. ஃபதாயில் ஆமால் வாசித்ததுக்கு பிறகு அது நூடாக எத்தனை 100 மதரசாக்க உருவாக்கம் பெற்றிருக்கிறன்றதை எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும். எனவே ஃபதாயில் ஆமால் வாசிங்கோ, குர்ஆனை ஓத வேண்டாம் என்ற சிந்தனை ஒரு நாளும் தப்லீகில் இல்லைன்ற விஷயத்தை நாங்கள் விளையக்கொள்வோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்குறதா இருந்தால் இந்த ஃபதாயில் ஆமாலை வாசிக்கிற அந்த ஆர்வத்தில் வாசிப்பவர்கள் தான் தங்களோட பிள்ளைகளை தங்களோட குடும்பங்களை கொண்டு போய் மதரசாவில் சேர்த்து குர்ஆன் ஓதுற ஹாபிதுகளாக ஆலிம்களாக உருவாக்கி வச்சிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற விடயமாக இருக்குது. அடுத்த 3வது விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பார்ப்போம். வானத்துக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழே பேசுகிற மாதிரியான பேச்சு விளங்கிட்டா, வாழ்க்கையை பற்றி தவக்குள் மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு மற்ற விஷயங்கள்ல அதாவது ஈடுபடணும் என்ற மாதிரி காட்டுறது. உங்கள் குடும்பத்தை எல்லாம் பார்த்துக்கொள்வான், உங்களுடைய தொழில் எல்லாம் பார்த்துக்கொள்வான் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நீங்கள் மார்க்க விஷயத்தில் ஈடுபடுங்கன்னு சொல்லி அவர்களை அழைக்கின்ற அந்த முறை இஸ்லாமிய முறையும் அல்ல. மனித வாழ்க்கையை புறக்கணித்து விட்டு போன்னு சொல்லல. ஜம்மு கஸ்ர் இஸ்லாம் சொல்லுது, அதே போல தயமம் சொல்லுது. இதெல்லாம் ஏன் சொல்லுதுன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு ஏற்ப வணக்க வழிபாடுகள் இருக்கணும் என்கிற அமைப்பு தான் இஸ்லாம் அதை வச்சிருக்குது. மனைவியை புறக்கணித்து விட்டு எனது மனைவிக்கு 7 பிரசவம் நடத்தி 7 பிரசவத்துக்கு நான் பக்கத்தில் இருக்கல, நான் ஜமாத்தில் இருந்தேன், இது ஒரு சிறப்பாக என்ன செய்யறாங்க சொல்லி காட்ட அளவுக்கு அவருடைய சிந்தனை என்ன செஞ்சுக்கிறாங்க வளர்த்திருக்கிறார்கள். இது பெண்கள் ஜமாத்தின் பெண்களையும் வெளியே எடுத்து அவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் சூஃபித்துவ வழிமுறைகள். இதனால தான் இது பித்அத்தான நடைமுறை என்று. இன்னொரு வகையில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் சலஃபி சிந்தனையுடையவர்கள். அதாவது நான் சொல்றேன் அஸ்மா சிஃபாத் விஷயத்தில், அதுல மட்டும் மற்ற விஷயத்தில் சலஃபிகள் அல்ல. அஸ்மா சிஃபாத்திலே கூட அவர்கள் என்னது அஷ்அரியா அல்லது அதாவது மாத்ருதியா, இந்த 2 சிந்தனையில தான் அவங்க என்ன செய்றாங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தப்லீக் ஜமாத் என்கின்ற அவர்கள் செய்யக்கூடிய பல நல்ல வேலைகளை நாங்கள் வரவேற்க முடியாமல் இருப்பதற்கான காரணம். பல நல்ல வேலைகள் செய்றாங்க. உண்மையிலே மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பள்ளிக்கு வருவதற்கு காரணமாக, கெட்டு போனவர்கள் திருந்தி வருவதற்கு காரணமாக, பல விஷயங்கள் மார்க்கமண்டா என்ன என்று பார்க்கிறதுக்கு காரணமாக அமைந்தவர்கள் அவர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. எந்த ஒரு ஜமாத்துடைய சிறப்பை நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதுக்கு பின்னால அவர்களை அந்த ஜமாத்துடைய பற்றாளர்களாக அவர்கள் என்னது மாற்றி விடுகிறார்களே தவிர மார்க்கத்தை படிக்கணும், அகீதா வளர்த்துக்கணும், குர்ஆன் தெரியணும், ஹதீஸ் தெரியணும் என்கிறதுக்கு என்ன செய்றாங்க இல்ல ஆக்குறாங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு எதிரானவர்களாக அவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுகள் தான் அவர்களுடைய சுருக்கமான நாம் சொல்ல இப்ப நேரத்தில் சொல்ல முடியாத தவறுகள். அடுத்ததொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தப்லீகுடைய வேலையில் பொதுவாக வானத்துக்கு மேலான விடயத்தையும் பூமிக்கு கீழால் உள்ள விடயத்தையும் தான் பேசுவாங்க. தவக்குலை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. மனிதர்களை விட்டு தூரமாக்கி மனித வாழ்க்கையை விட்டு புறந்தள்ளி தனித்து மக்களை கொண்டு போகிற ஒரு பக்க சிந்தனைக்கு கொண்டு போகிற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக இதில் கூட உண்மைத்தன்மையை நான் காண இயலாது. ஏனென்று சொன்னால் இவங்க அதாவது வானத்துக்கு மேலான விடயங்கள் பூமிக்கு கீழான விடயங்கள் இதெல்லாம் அல்லாஹு தாலா ஈமான் சம்பந்தமான பாடங்களில் வானத்துக்கு மேலே 7 வானங்கள் 7 பூமிகள் சூரியன் சந்திரன் அண்ட சராசரம் இது எல்லாத்தையும் அல்லாஹு தாலா பேசிக்கிறான். ஈமானுடைய யக்கீனுடைய பாடங்களை எங்கு பெருட்டினாலும் இந்த அல்லாஹ் ரப்புன்றதை நிரூபிக்கிற விஷயங்கள், அதே போல் வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவன் ரிஸ்க்கு கொடுக்கக்கூடியவன் 7 வானங்கள் 7 பூமி அரிசி குருசி இது எல்லாத்தையுமே அல்லாஹ் பேசிக்கிறான். பூமி சம்பந்தமாக அது மாதிரி விவசாயம் சம்பந்தமாக எல்லா துறைகளையும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். இதுகளைத்தான் இவங்க பேசுகிறாங்களே இல்லாமல் அதாவது அல்லாஹ் பேசாத வேறொன்றை எங்கேருந்து கொண்டு வந்து பேசுகிற அமைப்புன்னு இல்லை. ஈமானுக்காக வேண்டி போன இடத்துல ஈமானை கூட்டுறதுக்குண்டான அடிப்படையான விடயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன விடயங்கள் இது மாதிரி ஹதீஸ்களையும் இருக்குது. இதுகளை தான் சொல்கிறாங்களே தவிர அது இல்லாமல் இதுகளை மட்டும் சொல்லி மனிதர்களை விட்டு தூரமாக்கி தனித்து மனித வாழ்க்கையை புறந்த தள்ளி கொண்டு வந்து சேர்க்குற அமைப்புன்னு அங்கே இல்லை. அங்கே தனியொரு பகுதியாக இருக்குது. அஹ்லாக்குடைய பகுதியில் மக்களோட எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி கொடுக்க வாங்க செய்யணும், எப்படி கடன் வாங்கணும், வாங்கின கடனை எப்படி கொடுக்கணும் என்ற தலைப்பு எல்லாமே மிக விரிவாக அழகாக அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறத நான் பார்க்குறோம். எனவே நாங்கள் இந்த விமர்சனத்தில் மானியமாக அதாவது இந்த ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விஷயம் அதுக்குள்ளால இல்லை.
அடுத்ததாக பெண்களையும் வெளியே கொண்டு வர்ற விஷயங்கள் பேசிக்கிறாரு. கண்டிப்பாக பெண்களை, அதாவது பெண்களை இஸ்லாம் சொன்ன முறைப்படி முழுமையாக மறைச்சி இன்றைய உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று இஸ்லாத்தை சொல்லி போதிக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் பெண்களை வெளியே கொண்டு வரன்றது, அதாவது பெண்களை அவங்களுடைய திரைக்கு வழியால் கொண்டு இன்றைக்கு அட்டகாசமான வித்தியாசமான உலகத்தை நோக்கி பெண்களுடைய வியாபாரம், பெண்களை விற்கிற நிலை உருவாகி கொண்டு வருது. அதில் அந்த நிலைக்கு அதுக்கும் இதுக்கும் எந்த வகையில் ஒப்பீடு செய்ய இயலாது. என்ன சொல்கிறேன்னா, பெண்களை வெளியே கொண்டு வரன்ற கதைக்கு தான் நான் இதை சொல்கிறேன். பெண்களை வெளியே கொண்டு வரல. இன்றைக்கு உலகத்தில் பெண்களை அவர்களுக்குரிய முழு மரியாதையும் கொடுத்து முழுமையாக மறைச்சி முழுமையான கண்ணியத்தை பேணி எங்கே பல நாடுகளுக்கு சென்று அல்லாஹ் ரசூலை பற்றி சொல்லி பெண்களை அல்லாஹ் பக்கம் திருப்பி பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இவங்க வெளியால் பெண்களை கொண்டு வந்ததால் ஃபித்னா ஃபசாது உண்டானதுக்குரிய விஷயங்கள் ஒன்றுமே இங்கே இல்லை. எனவே இதிலே உண்மைத்தன்மை ஒன்றும் இதில் இல்லைன்ற விஷயத்தை நாங்கள் விளையக்கொள்ளும். இதில் இறுதியாக இந்த தபிலீகுடைய வேலையை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணத்தில் ஒன்று தான், இவர்களெல்லாம் அஷ்அரிகளாக மாத்துரிதியா கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், சலவிகளாக இல்லை என்பதுதான் இவருடைய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறாரு. உண்மை அஷ்அரியா மாத்துரிதியான்றது அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஹிஜ்ரி 240 பிறந்து ஹிஜ்ரி 324 வஃபாத்தான அவங்க. என்ன நடக்குதுன்றா, அவங்க தான் அந்த அகீதா சஹாபாக்கள், அதான் முதல் சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க, சஹாபாக்களிடம் இருந்து வந்த அந்த சரியான அகீதா கொள்கை கோட்பாடுகளை முழுமையாக தொகுத்து அந்த பகுதியை செய்து சமூகத்துக்காக வேண்டி அகீதாவை தந்த அந்த பகுதியில் மிக பிரதானமான ஒரு ஹிம்மத்தை செஞ்சோன்னு சொன்னால் இந்த அஷ்அரியாக்கள் தான்ன்றது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இன்னும் ஒரு பாசையில் சொல்கிறதா இருந்தால், உலகத்தில் அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொல்லுவோம். அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு சொன்னால் அவர்கள் அஷ்அரியா மாத்துரிதியா அகீதாவை கொண்டவர்களாக இருப்பார்கள். இரண்டாவதாக இந்த 4 மத்ஹபுகளில் ஒரு மத்ஹபை ஃபிக்ஹின் அடிப்படையில் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்த தஸவுஃப் என்ற அந்த அழகிய பண்பாடை தன்னகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த 3 வழிமுறையிலையும் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா சென்று இருக்கிறது. இப்போ சலஃபியா நிலைப்பாட்டில் இல்லைன்னு சொல்லக்குள்ள ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஆழமாக இதை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். அதாவது சில நேரம் பாரமாகவும் இருக்கும். உண்மை இதுதான் அதுக்குரிய பின்னணி, உண்மைத்தன்மை என்று நாங்கள் விளங்குவோம். முதலாவது அஷ்அரியா மாத்துரிதியா என்று சொல்லக்குள்ள அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று சொல்லக்குள்ள அது சஹாபாக்களிடமிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த வழித்தோன்றல் இந்த 3 அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கிறது. சலஃபியான்னு சொல்பவர்கள் இந்த 3க்கும் நேர் எதிரானவர்கள். அதாவது அவர்களுக்கென ஒரு அகீதாவும் இல்லை, அவர்களுக்கென ஒரு ஃபிக்ஹுடைய அடிப்படையும் இல்லை, அவர்களுக்கென ஒரு பேணுதல் பக்குவம் அந்த தஸவுஃப்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அவங்கள்ட்ட இல்லை. மாற்றமாக இவனிடத்தில் நான் எப்படி பார்க்கலாம்டா, இதை வகைப்படுத்தக்குள்ள அஹ்லு சுன்னா வல் ஜமாண்டா இந்த 3 அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் சென்று கொண்டு இருக்கிறது என்று விளங்கிக் கொள்ளலாம். அது 3 அவன்கிட்ட இருக்குது. 4 ஒரு மத்ஹபை பின்பற்ற வேண்டும், 4 மத்ஹபுக்கும் அடிப்படை இருக்குது. அகீதாவில் இந்த அஷ்அரி மாத்துரிதி தான் அகீதா, இந்த கொள்கை கோட்பாட்டில். அப்போ இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விடயம். இதே மாதிரி சலஃபியாட்ட என்ன இருக்குது என்று பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவங்கள்ட்ட இருக்கிறது முழுக்க அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அடிப்படையை தகர்க்க வேண்டுமென்ற அந்த கோட்பாடு தான் அவங்கள்ட்ட இருக்குது. அது இல்லாமல் எந்த ஃபிக்ஹிலையோ
அகீதாவிலேயோ இல்லை வேறு எதுலேயோ அவங்கள்ட்ட எதுலேயும் சரியான நிலைப்பாடும் இல்லை, அடிப்படையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. ஆனால் பேசக்குள்ள அகீதாவை பேச வேண்டும், கோட்பாடு கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் பேசுவார்கள். ஆனால் கொள்கையே அவங்களுக்கு இல்லை என்றதை இன்றைக்கு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தது சலஃபியா அகீதா கொண்டு வந்தாலே சுருக்கமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லாவுக்கு உருவம் கற்பிக்காமல் அல்லாவுடைய சிஃபாத்துன்னு சொல்லுவோம், அவைகள் எல்லாத்தையும் சரியாக வகைப்படுத்தினவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, இந்த அஷ்அரி மாத்துரிதி என்ற அகீதா அடிப்படையில். ஆனால் அல்லாவுக்கு உருவம் கற்பித்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த சலஃபிகள். இவங்க சொல்லக்கூடிய அகீதா, இவர்கள் புதுசாக உருவாக்கின இந்த அகீதாவுக்கு பின்னால் போனோம்னா அவர் இந்த அல்லாவுக்கு உருவம் கற்பிக்கிற அகீதா இருக்குது யார்? சலஃபிகள். அதனால தான் அந்த சலஃபிகளுக்கு முஜஸ்ஸிமாக்கள், உருவம் கற்பிப்பவர்கள்னு சொல்கிறவங்களுக்கு. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கிறார்கள் இல்லை, அல்லாஹ் உருவத்திலிருந்து படைப்பினங்களுடைய சகல வகையான ஒப்புமை, அதாவது ஒப்புமையிலிருந்து எந்த வகையிலையும் அல்லாஹு தாலா படைப்பினங்களுக்கு அதாவது படைப்பினங்களுக்கு உரிய பண்பாடு சிஃபாத்துகள் தன்மையிலிருந்து முழுமையாக அல்லாஹ் விலகினவன் என்றதை நிறுவிக்கொண்டு தான் அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் கொண்டு வருவாங்களே தவிர இவர்களெல்லாம் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய முழுமையாக அல்லாஹ்வுடைய ஒரு உருவத்தை கொடுத்துருவார்கள். இது இன்னும் ஒரு பாசையை நான் இதை சொல்வதாக இருந்தால், சஹாபாக்கள் அல்லாஹ் என்று சொல்லி வணங்கின அந்த அல்லாஹ்வைத்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அஷ்அரி மாத்துரிதி கொள்கை என்ற அடிப்படையில் வணங்கி கொண்டு இபாதத் செய்து கொண்டு நம்பிக்கொண்டு வாரோம். ஆனால் சலஃபிகள் அல்லாஹ்ன்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிற அல்லாவே இல்லை, அவங்க வேறு ஒன்றை தான் அல்லாஹ்ன்னு சொல்கிறது. அது அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அதை நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கோட்பாடுக்கு முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் அவங்க நேரடியாக உருவம் கற்பிப்பவர்கள், கற்பித்த உருவத்தை வணங்கக்கூடியவர்கள் என்ற முடிவுக்கு தான் வரலாம். அது இல்லாமல் அஷ்அரியா கொள்கையில் அல்லாஹ்வுடைய எந்த சிஃபாத்தை எடுத்தாலும் அது சஹாபாக்கள் எப்படி நான் ஃபிக்ஹில் நாங்கள் பார்த்தோமோ, சஹாபாக்கள் ஃபிக்ஹ சட்டத்திட்டங்களை எப்படி அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து எடுத்து விளங்கி அப்படியே நடைமுறை கொண்டு வந்து தந்திருக்கிறாங்களோ அதே வழித்தோன்றல்ல அகீதாவை கொள்கை கோட்பாடை பாதுகாப்பாக எங்களுக்கு வழித்தோன்றலாக வந்திருக்கிறத பார்க்குறோம். எனவே நாங்கள் இன்றைக்கு அல்லாஹ் என்று சொல்லக்குள்ள வரக்கூடிய சிந்தனை சஹாபாக்கிட்டேருந்து வந்த அந்த தூய்மையான அகீதா. சலஃபிகள் இவங்க சலஃபிகள்னு சொல்லிக்கொண்டு இவங்க சொல்கிற அகீதா நேரடியாக அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கிற அகீதா கொள்கை. எனவே அல்லாஹ்ன்று நாங்கள் சொல்கிறது சஹாபாக்கள் சொன்ன அல்லாஹ் மட்டும்தான் நாங்கள் நம்பிக்கொண்டு வரோம். இவங்க சொல்கிற அல்லாஹ்ன்றது நாங்கள் சொல்கிற அல்லாஹ்வை இல்லை, இவங்க வேறு ஒன்றைத்தான் கற்பித்து உருவமாக கற்பித்து அதைத்தான் அவங்க அல்லாஹ்ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்ற விடயம் தான் இந்த இடத்துல நாங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக விரிவான பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குமா இருந்தால் நடந்த பேச்சுவார்த்தை இருக்குது. சமூக அதாவது இந்த வலைதள விவாதங்கள், அதாவது ஊடக விவாதங்கள்லாம் நிறைய நடந்து அரபு உலகத்தில் கூட நடந்து போனதை பார்க்குறோம். ஆனால் கை செய்தம் என்னன்னு சொன்னால் இவர்களிடத்தில் எதுக்குமே சரியான ஆதாரம் இல்லை. இரண்டு ஆதார அமைப்பில் அவங்க பேச மாட்டாங்க. அந்த பேச்சு வார்த்தைகளை விளங்கிடும் ஆதாரம்ன்றது இவங்கள்ட்ட எதுக்குமே ஆதாரம் இல்லை. பேசிக்கொண்டு போகக்குள்ள அரவாசியில் என்ன செய்வாங்கன்னா விவாதத்தை முடிச்சுட்டு போய்த்துருவாங்க. ஆதாரம் இல்லைன்ற விடயம் நிறுவனமாகும் வரை தான் பேச்சு வரும். நிறுவனமாகினோடனே விட்டுட்டு போகிற அமைப்பு கூடுதலாக இருக்குது. எனவே நாங்கள் இவங்க சொல்கிற சலஃபி சிந்தனைன்றது சமூகத்துக்கு எதிரான, அஹ்லு சுன்னாவுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை என்பதை நாங்கள் பல முறை குறிக்கொண்டு வரோம். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா தபிலீகில் போராக்கள் தபிலீக் பற்றாளர்களாக தபிலீகளுடைய பற்றாளர்களாக அதை பற்றி பிடிச்சு கொள்கிறாக்களாக மாற்றி விடுறாங்கன்னு சொல்கிறாரு. அதை சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறாரு தங்களை தபிலீகுடைய எதிரிகளாக மாற்றுறாங்கன்னு சொல்கிறாரு. ஒன்று கொண்டு முரண்படுது. எனவே தபிலீகில் வாராக்களை சொல்லி அனுப்புறதில்ல, நீங்கள் வருஷம் எங்கள்கிட்ட வந்துருங்கன்னு சொல்கிறதும் இல்லை. அது இல்லாமல் அவங்கள எதிர்ப்பை உருவாக்கி அனுப்புறதும் இல்லை. அவங்க தரத்தீவை சொல்லி அனுப்புவாங்க. முடியுமானாக்கா அப்போ போவாங்க, முடியாதாக்க பிறகு போவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்
தப்லீகில் போகிறது யாருக்காக வேண்டியும் இல்லை, அவரவர் நேரத்தையும் பணத்தையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு தியாகத்தோட குடும்பத்தை ஊற விட்டு பிரிஞ்சு தானாக தியாகம் செஞ்சு ஈமானுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய முயற்சி என்ற அடிப்படையில் தான் போகிறாங்களே தவிர யாரும் யாருக்காக வேண்டியும் பணத்துக்காக வேண்டி யாருக்கும் காசு கொடுத்து பணம் கொடுத்து வேலை வாங்கி வேலை செய்யக்கூடிய அமைப்புண்டு புனிதமான தப்லீகுடைய வேலை இல்லைன்றதை நாங்கள் விளையக்கொள்வோம். எனவே இதில் சரியான விடயங்களை எடுத்து அமல் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.